மிதுனம் எல்லாமே துண்டிக்கப்படும். என்னங்க நடக்க போகுது இந்த ஜூலை மாதம்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் வீட்டோட அதிபன் குரு பகவான். இந்த குரு பகவான் இந்த ஜூலை மாதம் உச்சம். ஸோ ப்ரப்போசல்ஸை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருங்க. யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. கரியர் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, மிதுனம் எல்லாமே துண்டிக்கப்படும். என்னங்க நடக்க போகுது இந்த ஜூலை மாதம்? ஒரே கேள்விக்குறியா இருக்குங்க. மனசுல ஒரு கொஸ்டின் வந்து போகுது. என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? எஸ், தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா மக்களே, உங்களுடைய ஆதரவு அப்படின்றது எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு ஒரு நிறைய நன்மைகளை செய்யும், எங்களையும் குரோ பண்ணும். அதே நேரம் மக்களோட குறைகளும் இங்க தீர்க்கப்படும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன ராசி, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மிதுனம் காலச்சக்கரத்துடைய 3வது ராசி. எனக்கு ரொம்பவே பிடித்த ராசி, அதாவது 12 ராசிகள்லே எனக்கு மிகவும் பிடித்தது எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது மிதுனம் தான். ஏன்னா இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த சென்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாலேஜ் அதிகமா இருக்கிறது இந்த மிதுனம் தான். ஹியூமர் சென்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க மிதுன ராசியில இருக்கவங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், சிந்தனை திறனும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஐடியாஸ் அப்படியே ஐடியா மணின்னு தான் சொல்லணும். நான் மிதுன ராசியில இருக்கவங்க எல்லாம் ஐடியாஸ் அப்படியே கொட்டும், அருவி மாதிரி கொட்டும். அந்த அளவுக்கு ஒரு ஐடியாவோ நாலேஜோ சென்ஸ் ஆஃப் திறமையும் அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல என்ன மாதிரி மேரேஜ் லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் வீட்டோட அதிபன் குரு பகவான். இந்த குரு பகவான் இந்த ஜூலை மாதம் உச்சம். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஜூன்ல உச்சம் ஆயிட்டாரு. பட் இந்த ஜூலை மாதத்துல எப்படி இருக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த குருவோட சூரியனோட சேர்க்கையும் இருக்கு. ஸோ ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு இந்த மாதத்துல உங்களோட காதலை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களுடைய அன்புக்குரியவர்கிட்ட ப்ரப்போசல் பண்றதுக்கான மாதம் இந்த மாதம். உங்களோட மனைவியை கைப்பிடிக்கிற மாதம் இந்த மாதம், உங்க கணவனை கைப்பிடிக்கிற மாதம் இந்த மாதம். ஸோ ப்ரப்போசல்ஸை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருங்க. யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களை தேடி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பிகாஸ் 2ஆம் இடம் என்பது குடும்பம். ஸோ ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் அங்க இருக்காரு. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்தாலே குரு பலம். நம்ம ஜோதிடத்துல கேட்போம் இல்லைங்களா, பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்க வந்தவொடனே அஸ்ட்ராலஜர் கிட்ட, ஏன்பா என் பொண்ணுக்கு குருபலம் இருக்கா பார்த்து சொல்லு, என் பையனுக்கு குருபலம் இருக்கா பார்த்து சொல்லு. அப்போ இந்த குருபலம் உங்களுக்கு அடுத்த 1 வருஷம் இருக்கு. நான் சொல்றது இந்த ஜூலை மட்டும் கிடையாதுங்க, நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு இந்த குருபலம் இருக்கு. ஸோ மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் வர்றது, மேரேஜ் ஆகிறது, தடைப்பட்ட திருமணம் மறுபடியும் நடக்கிறது. இவங்களோட எனக்கு மேரேஜ் ஆக வேண்டியது பட் தடையாயிடுச்சு, பட் திருப்பி நடக்குமா? எஸ், அதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் 7ஆம் வீட்டோட அதிபன், 2ஆம் வீட்டோட அதிபன் எந்த நிலைமையில இருக்காரு, அவர் சுபமா இருக்காரா, ஆட்சி உச்சம் பெற்ற நிலைமையில இருக்காரா, இல்ல ராகு கேதுவோட பாவ தொடர்புகளோட இருக்கும் போது பிரச்சனைகள் வரும். பட் சுப தொடர்புகளோட இருக்கும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்துல கோச்சாரத்தையும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, சுய ஜாதகத்தையும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு எப்படி நிலைமை இருக்கு. பிகாஸ் கோச்சாரத்தையும் நம்ப கூடாது. கோச்சாரம் ஒரு 30-40% உங்களுக்கு மேட்ச் ஆகும். சுய ஜாதகம் தான் உங்களுக்கு 80% உங்களுக்கு மேட்ச் ஆகி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். அடுத்து கரியர் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, கடந்த ஒரு 2 வருஷமா சனி போட்டு வச்சு செஞ்சுட்டார். எப்படி? மிதுன ராசிக்கு 10ல போய் உட்காந்து
வேலை வேலை வேலை, வேலையை விட்டா எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்ற மாதிரி மிதுன ராசியை பிழிஞ்சு எடுத்தார். பட் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி துண்டிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சனி கொடுத்த அந்த ஒரு டென்ஷன் வந்து விலகும் கண்டிப்பான முறையில. ஏன்னா குருவோட பார்வை 2ஆம் வீட்டுல இருந்து குருவோடைய 9ஆம் பார்வை சனிக்கு விழுது. சோ சனி இந்த இடத்துல சுபத்துவம் அடைகிறார். உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும். சில பேருக்கு ஓசிடி கூட வந்திருக்கலாம். ஒர்க் டென்ஷன் தாங்க முடியாம மென்டல் ப்ரெஷர் அதிகமாகி சைக்காட்ரிஸ்ட போய் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு சில பேர் இருந்திருக்கலாம். நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாயிட்டு இருக்கும் கடந்த ஒரு 2 வருஷமா. ஒர்க் ப்ரெஷர் தாங்கவே முடியலங்க, எங்களுக்கு இந்த வேலையை விட்டு போனா போதும், நான் எங்கேயாவது என்ன தனியா விடுங்கன்ற அளவுக்கு நான் வந்துட்ட, வேற வழி இல்லை, என் குடும்பத்தை பார்க்கணும், என் குடும்பத்துக்கு நான் சம்பாரிச்சு போகணும்னா இந்த வேலையில நான் இருந்து தானேங்க ஆகணும். சோ இப்படி வந்து குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நீங்க ஓடி 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 உங்களுடைய ஹெல்த்தை மறந்துட்டீங்க. இப்போ குரு பகவான் சனியை நேரா தொடர்பு கொள்றதுனால ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒர்க் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பான முறையில உங்களுக்கு குரு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அதே மாதிரி ராசியிலேயே உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க வந்து ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது சுக்கிரனோட இணைவு வந்து இருக்கு. ஸோ 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்துல உங்களுக்கு கேது சுக்கிரன் இருக்கிறதுனால சேஞ்ச் ஆஃப் ஜாப், டிரான்ஸ்பர் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ராசியில இருந்து 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல ராகு. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு ராகு அங்கதான் இருப்பார். பட் சனி உங்களுக்கு 10ல ஒரு வருஷம் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சனி இருப்பாரு. 12ஆம் இடத்துல எனக்கு இந்த இடத்த விட்டு நான் மாற மாட்டேன், இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் 12ஆம் இடத்துல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் கிரகநிலை. பட் இதுக்கிடையில உங்களுக்கு ஃபேமிலி ரீதியா பிரச்சனைகள் இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பான முறையில உங்களுக்கு குரு ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதும் நான் பல மாதமா சொல்லிட்டே தான் இருக்கேன். இந்த மாதமும் நான் அதை தான் சொல்ல போறேன். குருவோட பார்வை கோடி நன்மை அப்படின்றதுனால குருவோட பார்வைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. குருவோட பார்வையும் கிடைச்சிருச்சு. அடுத்து படிப்பு சம்பந்தமான விஷயம், எஜுகேஷன், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம்னா, இந்த மாதத்துல உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீட்டோட அதிபன் வந்து சுக்கிரன், அவர் 3ஆம் வீட்டுல இருக்காரு. ஸோ நீங்க ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது நீங்க வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 3ஆம் வீடு அப்படின்றது எழுத்து, ரைட்டிங், படிப்பு இது எல்லாமே வருது. ஓகேங்களா? ஸோ முக்கியமா கம்யூனிகேஷன் அண்ட் ரைட்டிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ அப்போ நீங்க ஏதாவது ஜாபுக்கு போர்ட்டல் ஏதாவது அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்க அப்ளை பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஜாபை விட்டுட்டு நான் புதுசா ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணா உடனே கிடைக்குமா, நான் முயற்சி போட்டா சக்சஸ் ஆவனா, இல்லை நான் தோத்துருவேனா? எஸ், சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல கேது சுக்கிரன் இருக்கார். ஸோ சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எஜுகேஷன் வைஸுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. படிச்சுட்டு நீங்க வந்து படிச்சிட்டீங்க, காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டீங்க, ஒர்க் உங்களுக்கு இப்ப கிடைக்கணும் அப்படின்னா ஒர்க்கும் கிடைக்கும், படிப்பும் நல்லா இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல உங்களுக்கு படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை 2ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் முயற்சி மட்டும் கிடையாது, படிப்பு ஸ்தானமும் அங்க இருக்கு. சரிங்களா? எழுத்தம், அப்புறம் உங்களுக்கு ரீடிங், ரைட்டிங், லிசனிங் இது எல்லாமே அங்கதான் இருக்கு. கவனித்தல், எழுதுதல், படித்தல் எல்லாமே. ஸோ மொத்தத்துல இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல திருமண ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்க அதுக்காக வந்து ஆன்லைன்ல தேட ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாதமா இந்த மாதம் கண்டிப்பா அமையும். ஸோ ரிஷபராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், இல்ல அவங்க வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல ஒரு பதிவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ.